സംരക്ഷണമാക്കിയിട്ട് നൽകിയത്. அது என்ன மலையாளத்தில் அது என்னன்னு புரியல. இதில் என்னென்னா, இந்த விளக்கு இருக்குல்ல, இந்த தீரா விளக்கு. ஓகே, இது அகலலை, இதோட சேர்ந்து தான் இருக்கு. இது ரெண்டுமே முக்கியம். இதோட சம்ரோக்ஷமாக்கியதுன்னா என்ன? இது இது போயிடுச்சா? இதுக்கு மேலே இது எடுக்க முடியாதுல்ல, அதனால் இதை எடுத்துருவோம். இப்படி இதில் எண்ணெயில் நம்ம திரி போட்டு ஏற்றுறோம். இது ஏன்னா, இது ரொம்ப நேரம் சூடாகிட்டே இருக்கும்போது நம்ம அந்த இதில் சமைக்கும் போது பார்த்தோம்ல, அந்த எண்ணெயில் அப்படி எரிஞ்சுது. அதுக்காக அந்த உஷ்ணம் தகுக்கிறதுக்கு இந்த தண்ணி நம்ம இந்த விளக்கெல்லாம் சேர்க்குறோம். ஓகே, சம்ரோக்ஷமாக்கிய நல்கியது. அது அது என்னன்னு அதை படிக்கணும். அது புரியல. திரியா? காட்டன் நூல் திரியோட இல்லை, காட்டனில் தான் நூல் பண்ணுவாங்க. ஆனால் இது வெறும் காட்டன். 1 2 3 4 5 6. ஸோ இது நூல் திரியாக இருந்ததுன்னா அது இன்னும் கூட கொஞ்சம் திக்காக இருக்கும். நான் இது எல்லாத்தையும் ஒன்றா ஆக்குறேன். டுவெல். இது இவ்வளோதான் வரும். இது பிரார்த்தனை கைகூட வேண்டும் போது வேற யாரையும் உள்ள சேர்க்காம நம்ம பூஜை ரூம்ல நம்ம தனியா இருந்து இது செய்யணும். இது அப்படியே படசூழ நிற்க வச்சு படசூழ நம்ம அவங்க ஆத்மார்த்தத்துக்கு எல்லாத்துக்கும் செய்ய வேண்டாம். ஏன்னா இது ஒரு தீபம், ஒரே நபர், ஒரே தீபம். நம்மளுடைய தனிப்பட்ட பிரார்த்தனை கை கூடுறதுக்கு இதை இது கூடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த பிரார்த்திக்கிறது. இதுலேயே என்ன பண்ணும், நம்ம நிறைவுபடுறதுக்கு இதில் ஒரே ஒரு சமிக்ஞையில் இப்படி இருக்கும். அந்த நிறைவேற்ற நம்ம இதை நிறைவு செஞ்சோம் அப்படின்னு இந்த கற்பூரத்தை இப்படியே காட்டி 3 times in the clockwise, 3 times anti-clockwise, then one head, one top and head, and top and head, and on top and head. Okay, all that is done, said, and அந்த சம்ருக்ஷமாக்கிய நல்கியது. ஆனால் அது என்னன்னு புரியல. விரக்ஷம்னா சரி, அது மாலத்தில் இருந்தாலும் என்ன, தகவலில் இருந்தாலும் என்ன அப்படின்றது. விரக்ஷங்கிறது எனக்கு புரியல. ஏன்னா பக்கத்து வீட்டு சவுண்டும் நம்ம வீட்டு பக்கத்துலேயே நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க சவுண்டு மாதிரி கேட்கும். அதனாலவே நான் நிறைய நேரம் இங்கே உட்காந்து பிரார்த்திக்கிறது கிடையாது. உள்ளே வந்தோடனே அங்கேருந்து எக்கோ ஆகும். அதனால இந்த வீட்டுக்குள்ளே நம்ம ப்ரேயர் பண்ணும் போதே நம்மளுக்கு இவ்வளோ இருக்குன்னா, நம்ம கோயிலில் போய் ப்ரேயர் பண்ண முடியுமா?
அதுக்கெல்லாம் ஒரு டிசிப்ளின் வேணும். இதில் என்னன்னா விசேஷம், கை கூடுறது நம்மளுக்கு இவ்வளோ நேரம் நிற்குது, அந்த வந்து அலைப்பாஞ்சு அணைஞ்சு போகலை. அந்த லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய அந்த இது, ஆனால் என் பக்கம் நானா இது பக்கமாக நான் நின்னேன்னா இது வந்து லெஃப்ட்டு, எந்த வந்து சீக்கிரம் அணைச்சி விட்ரும். இந்த கற்பூரம்ல அது வந்து அப்படியே சீக்கிரமாக அது வந்து போயிடும். தீபம் ஏற்றுனது வந்து அது கொஞ்சம் நிலை கொண்டு நிற்கும். இப்போ நம்ம எது ஃபேஸ் பண்ணுறோம், எதை வந்து நம்ம இருக்கோம், இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் கூட கிடையாது இந்த ரூமு. இது வந்து வேறு பக்கம் இருக்குது, ஆனால் இருந்தாலும் ப்ரேயருக்குன்னு தனியாக ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு ரூம். ஸோ நம்ம எந்த நிலையில் நின்று எந்த பக்கமாக பார்த்து பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு இது உண்டு. அப்போ நம்ம எதையோ வந்து ஆப்போசிட் சைடாக தானே நின்று பண்ணிருக்கோம். அப்போ லெஃப்ட் டு ரைட்டு பண்ணுறோமோ, ரைட் டு லெஃப்ட் பண்ணுறோமோங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு விசேஷ பலனாக நம்மளுக்கு தெரியும். ஏன் நம்ம இப்படி தானே ப்ரே பண்ணோம், இப்படி அமைஞ்சிருச்சே அப்படின்ட்டு நம்மளுக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கை கூட வேண்டிய அது வந்து நினச்சி இருக்குது. எது நிறைவாயிருச்சோன்னு வந்து அது வந்து உடனே நிறைவாயிருச்சு.